ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்ன ரோல் பார்த்தீங்கன்னா, லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டெர்ம் கான்ட்ராக்சுவல் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 90 கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி வேரி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 80,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பியூராக கான்ட்ராக்ட் மட்டும்தான், எந்த விதமான பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதே போல் அந்த கான்ட்ராக்ட் பீரியட் என்னவோ அது கரெக்டாக அந்த பீரியடில் உங்களுக்கு முடிஞ்சிடும், கண்டினியூஸ்லாம் இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி இன் லா, ஓகேங்களா, லா வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லால வந்து நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? அதாவது லாஸ்ட் இயர் படிச்சிருந்தா, ஓகேங்களா, அதாவது 5 இயர் கோர்ஸ் அப்புறம் 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ், அப்புறம் ரைட்டிங் எபிலிட்டிஸ், அப்புறம் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் அங்கே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 2025 அதன் கணக்குப்படி. ஓகேங்களா? செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபேஸ் 1 அதாவது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்டு கொஷின் அந்த டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பார்ட் சேர்த்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து. ஓகேங்களா? அதே போல் இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன், மினிமம் குவாலிஃபைங் மார்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு www.sci.government.in வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் டெஸ்ட் சென்டர், அதாவது பார்ட் 1, பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லையா, ஸோ அதுக்கான டெஸ்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் இந்த டெஸ்ட் சென்டர் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகும். அது வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சென்னை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, நம்ம தமிழ்நாடு பீப்புளெலாம். ஓகேங்களா? இதான் கன்வீனியன்ட் லொக்கேஷன். அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமையும் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9 மார்ச் 2025 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 வந்து பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து பென் பேப்பர் மோடில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 மட்டும்தான் ஆன்லைன் மோட். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் 10 மார்ச் 2025 அன்றைக்கி வந்து செக் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 13 மார்ச் 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது இந்த கொஷின் பேப்பர்லேயோ இல்லை ஆன்சர் கீழேயோ உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷனுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ப்ளஸ் பேங்க் சார்ஜ் வந்து அப்ளிகேபிளாக இருந்தால் பே பண்ணணும். ஆன்லைன் மோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 7 பிப்ரவரி 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 14 ஜனவரி 2025 அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 7 பிப்ரவரி 2025. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு டைம் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிறவங்களுக்கு எந்த விதமான ட்ராவலிங் அமௌண்ட்ஸ்லாம் நாங்கள் தர மாட்டோம், நீங்களே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.